முடிவில்லாத தேவன், இணையில்லாத தேவன், உருவமில்லாத தேவன், அவரை நாம் ஆராதிக்கிறோம். வஞ்சிக்கப்படாதீங்க. ஆண்டவரை கோபமூற்ற பாவத்துல பெரிய பாவம் என்னன்னா சிலை வழிபாடு. அதனால ஒருவேளை இன்றைக்கு தெரியாம நீங்க அதை செஞ்சிருக்கலாம், அறியாம செஞ்சிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம கையினால் செய்த சொரூபங்களை நாம் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்ம எவ்வளவு அழகாக சொரூபங்களை நம்ம வடிவமைத்தாலும் அது கண்ணு வைக்கலாம், ஆனா அந்த கண்ணு பார்க்காது. காது வைக்கலாம், காது கேட்காது. வாய் வைக்கலாம், ஆனா வாய் பேசாது. அது கை இருக்கலாம், ஆனா கை செயல்படாது. கால் இருக்கலாம், அது நடக்காது, அதுக்கு உயிர் இல்லை. ஆனா நம்ம எல்லாரையும் உண்டாக்கின, பூமி அது நிறைவையும் சிருஷ்டித்த ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருக்கு சாவே இல்லை. நித்திய சக்கராதிபதி நம்முடைய தேவன். அந்த தேவனை ஆராதிக்கணும். வேதம் சொல்லுகிறது, தேவனை தொழுது கொள்ளுகிறவர் அவருடைய ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவாங்க. சிலையை பார்த்து நாம கடவுளை நினைக்கணும்னு வேதம் சொல்லல. நம்முடைய சிந்தனைகளில் என்றென்றும் ஜீவனோடு இருக்கிற தேவனை நினைவு கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சிந்தனைகளை கர்த்தர் நிரம்பணும். 28ஆம் வசனம் பாருங்க, அதே ரோமர் 1:28, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால், தேவனை பற்றி சிந்திக்கவும் அவரை நினைக்கவும் அவர்களுக்கு மனதில்லாம போயிடுச்சுன்னு சொல்லி போட்டு. நம்முடைய மனம் எதற்கு நேரா திருமணம் கேட்டா சிருஷ்டிக்கப்பட்டவைகளை அல்ல, சிருஷ்டித்த தேவனை. ஹல்லேலூயா.